எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஸ்ரேயா. என் கதைய குறிப்பா என் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான, கொஞ்சம் விசித்திரமான சம்பவத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். பொதுவா சமூகத்துல சித்தி அப்படின்னாலே வில்லியா, கொடுமைக்காரிங்கிற பார்வை தான் இருக்கு. ஆனா ஒரு பெண்ணோட மனசுல இருக்கிற பாதுகாப்பின்மை, அவளுக்குன்னு ஒரு இடம் வேணுங்கிற ஏக்கம் யாருக்கும் புரியறதில்ல. நான் என் கணவர் வீட்டுக்கு புதுசா வந்தப்போ நான் எதிர்பார்த்தது அன்பும் அரவணைப்பும் மட்டும்தான். ஆனா அங்க எனக்கு காத்துக்கிட்டு இருந்தது என் கணவரோட இறந்த மனைவியின் நினைவுகளும் என்னை ஏத்துக்காத அவரோட பையனும் தான். இந்த கதை அந்த வீட்டுக்குள்ள எனக்கான இடத்த நான் எப்படி தக்க வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற போராட்டம்தான். எங்க கல்யாணம் முடிஞ்சு சில வாரங்கள் ஆகியிருக்கும். அந்த வீடு முழுக்க என்னோட ஆதிக்கம் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அது தப்பு இல்லையே, ஒரு மனைவியா அது என் உரிமை. ஆனா அந்த ஹால்ல எல்லா இடத்துலயும் என் கணவரோட முதல் மனைவியின் போட்டோ மாட்டி வச்சிருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க, அது சோகமான விஷயம்தான். ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு தினமும் அந்த போட்டோவை பாக்குறப்போ நான் இந்த வீட்டுக்கு ரெண்டாவதா வந்தவழ்கிற எண்ணம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என் கணவர் மனசுல எனக்கு முழு இடம் கிடைக்கணும்னா அந்த பழைய நினைவுகள் கொஞ்சம் மறையணும்னு நினைச்சேன். அதனால ஒரு நாள் மதியம் யாரும் இல்லாத நேரத்துல ஹால்ல இருந்த அந்த பெரிய போட்டோவை கழட்டினேன். அதை தூக்கி போட எனக்கு மனசு வரல, ஏன்னா அது என் கணவருக்கு பிடிச்ச ஒரு நினைவு. அதனால அதை எடுத்துட்டு போய் என் கணவரோட பையன் ரூம்ல ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சு மூடிட்டேன். இனிமே ஹால்ல நான் மட்டும்தான் ராணி அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் மனசுல. ஆனா விதி வேற மாதிரி விளையாடுச்சு. அன்னிக்கு சாயங்காலம் என் கணவரோட பையன் வீட்டுக்கு வந்தான். அவன் பேரு விக்கி. அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். என் மேல ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் அவனுக்குள்ள கனல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவன் ரூமுக்கு போனவன் அந்த அட்டைப்பெட்டியே பார்த்துட்டான். அதை திறந்தப்போ அவங்க அம்மா போட்டோ உள்ள இருந்ததை பார்த்ததும் அவனுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. நேரா கிச்சனுக்கு வந்தான். நான் அங்க சமைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய் அப்படின்னு கத்துனான். சித்தின்னு கூட கூப்பிடல. எங்க அம்மா போட்டோவை எடுத்து பெட்டிக்குள்ள போட உனக்கு எவ்வளவு தைரியம்னு கேட்டான். அவன் கண்ல அவ்வளவு ஆத்திரம். நான் நிதானமா, இல்லப்பா, உங்க அப்பா அத ஹால்ல பாக்கறப்ப எல்லாம் வருத்தப்படுறாரு, அவருக்கு அவங்க ஞாபகம் வந்து கஷ்டப்படுறாரு, அதான் எடுத்து உள்ள வச்சேன். உனக்காகவும் உங்க அப்பாக்காகவும் தான் இத செஞ்சேன்னு சாந்தமா சொன்னேன். ஆனா அவன் அத காது கொடுத்து கேக்குற நிலைமையில இல்ல. நீ நடிக்காத, நீ இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து எனக்கு பிடிக்கல. எங்க அப்பாக்கும் உனக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னே தெரியல. நீ ஒரு சுயநலவாதி. எங்க அம்மா இடத்துல உன்னால எப்பவுமே இருக்க முடியாதுன்னு கத்துனான். அது வரைக்கும் பொறுமையா இருந்த எனக்கு அவன் பேசின வார்த்தைகள் சுளீர்னு தச்சுது. குறிப்பா, உனக்கு சூடு சொரணை இருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு, எங்க அப்பா வந்ததும் அவர்கிட்ட சொல்லி உன்னை துரத்த போறேன்னு சொன்னப்போ என் மனசுல பெரிய பயம் வந்துச்சு. நான் ஆசைப்பட்டு வந்த வாழ்க்கை என் கண் முன்னாடியே சிதைஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. நான் பதிலுக்கு, இது ஏன் வீடு, என் புருஷன் வீடு, நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு என் புருஷனும் முக்கியம், நீயும் முக்கியம்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவன், எனக்கு உன் அன்பு தேவையில்ல, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிருன்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டான். ராத்திரி ஆச்சு. வீடு முழுக்க அமைதி. ஆனா என் மனசுக்குள்ள பெரிய புயலே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவன் சொன்ன வார்த்தைகள், வெளிய போயிருங்கிற அந்த விரட்டல் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் யோசிச்சேன், இப்படியே விட்டா நாளைக்கு என் கணவர் வந்ததும் பெரிய பிரச்சனையாகும். ஒருவேளை அவரும் பையன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த வீட்ல எனக்கான பிடிப்பு போயிரும். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவனை கோவத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ அடக்க முடியாது. இவன் ஒரு இளைஞன், அவனுக்கு தேவை அன்பு. ஆனா அது தாய்பாசங்கிற இடத்த தாண்டி வேற ஒரு ஈர்ப்பா இருந்தாதான் இவனை என் வழிக்கு கொண்டு வர முடியும்னு தோணுச்சு. இது தப்பா சரியாங்கிற விவாதத்துக்குள்ள நான் போகல. எனக்கு தேவை ஏன் இடம், ஏன் பாதுகாப்பு. நான் ஒரு முடிவெடுத்தேன். இன்னிக்கு ராத்திரி இந்த பிரச்சனைய முழிச்சே ஆகணும். மெல்ல என் ரூமை விட்டு வெளியே வந்தேன். மணி நடுராத்திரி தாண்டி இருக்கும். மெதுவா நடந்து அவன் ரூம் கதவை திறந்தேன். உள்ள இருட்டா இருந்தாலும் ஜன்னல் வழியா வந்த வெளிச்சத்துல அவன் படுத்திருக்கிறது தெரிஞ்சுது. தூங்குறானா இல்ல நடிக்கிறானான்னு தெரியல. நான் உள்ள போனதும் என் நடையில ஒரு மாற்றம் இருந்துச்சு. ஒரு அதிகாரமான சித்தியா இல்லாம ஒரு வசீகரமான பெண்ணா என்ன மாத்திக்கிட்டேன். மெதுவா அவன் படுக்கைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தேன்.
அவன் லேசா கண்ண முழிச்சு பார்த்தான். என்ன பார்த்ததும் பதறுனான். என்ன என்னாச்சு, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டான். அவன் குரல்ல இப்பவும் மதியம் இருந்த அந்த கோவம் இருந்துச்சு. நான் சிரிச்சுக்கிட்டே, இல்ல விக்கி, மதியம் நம்ம 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டோம். அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் சமாதானம் பேசலாம்னு வந்தேன்னு சொன்னேன். சமாதானமா? அதெல்லாம் தேவையில்ல. நீங்க உங்க ரூமுக்கு போங்க, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னான். அவன் உடம்பு மொழியில ஒரு பதட்டம் தெரிஞ்சுது. நான் விடல. ஏன் விக்கி, ஏன் என்னை இப்படி வெறுக்கிற? நான் உனக்கு நல்லது தானே நினைக்கிறேன். உங்க அப்பாவை நான் எவ்ளோ நேசிக்கிறேனோ அதை விட 5 மடங்கு உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னேன். இந்த வார்த்தையை சொல்லும்போது என் குரல்ல ஒரு போத கலந்த மென்மை இருந்துச்சு. நான் மெதுவா குனிஞ்சு அவன் பக்கத்துல நெருக்கமா போனேன். உன்னை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அப்பவே உன் மேல எனக்கு ஒரு தனி பிரியம் உண்டுன்னு பழைய கதைய புதுசா மாத்தி சொன்னேன். அவன் முகம் மாறுறதை என்னால கவனிக்க முடிஞ்சுது. கோவம் மெல்ல மெல்ல குறைஞ்சு ஒருவித குழப்பமும் தடுமாற்றமும் அவன் கண்ல தெரிஞ்சுது. அவன், என்ன சொல்றீங்க, இது தப்பில்லையா, அப்பாக்கு தெரிஞ்சான்னு இழுத்தான். நான் அவன் வாயை என் விரலால மூடினேன். ஷ், யாருக்கு தெரிய போகுது? நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தா இந்த வீடு சந்தோஷமா இருக்கும். எனக்கு கோவத்தை விட அன்புதான் முக்கியம். அது எந்த வடிவத்துல இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவனை இன்னும் நெருங்கினேன். என்னோட இந்த அதிரடியான மாற்றம் அவனை நிலைகுலைய வச்சிருச்சு. காலையில வெளிய போன்னு சொன்ன அதே வாய் இப்போ வார்த்தை வராம தவிச்சுது. நான் போட்டது பக்கா பிளான். அவனோட கோவத்தை காமமா மாத்திர வித்து அது. ஒரு ஆணோட பலவீனம் என்னன்னு ஒரு பெண்ணா எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, நான் வெளிய போகணுமா இல்ல இங்கேயே இருக்கணுமான்னு அவன் கண்ணை பார்த்து கேட்டேன். அந்த நிமிஷம் அந்த அறைக்குள்ள இருந்த வெப்பம் அதிகரிச்சுது. அவன் மெதுவா, வேணா, நீங்க போக வேணாம், இங்கேயே இருங்கன்னு சொன்னான். அவன் குரல் உடைஞ்சு போயிருந்தது. நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு மௌனமான நாடகம். அவன் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். இனிமே அவன் என்னை எதிர்த்து பேச மாட்டான். எங்க அப்பா கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு எனக்கும் நடுவுல ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம்தான் எனக்கான பாதுகாப்பு கவசம். மறுநாள் காலையில நான் எதுவும் நடக்காத மாதிரி காஃபி போட்டு கொடுத்தேன். அவன் என்னை பார்த்து ஒரு வெக்கத்தோட சிரிச்சான். அந்த சிரிப்புல தெரிஞ்சது, இனிமே இந்த வீட்ல ஏன் ராஜ்யம்தான் நடக்கும்னு. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம நினைச்சதை அடையறதுக்கு நேரான வழி மட்டும் உதவாது. கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு சமயோசிதமா செயல்பட்டாதான் நம்ம இடத்த தக்க வச்சுக்க முடியும். அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த வழி இது. இதுல தப்பு ரைட்டு பார்க்க நான் தயாரில்ல. ஏன்னா இத நான் எனக்காக செஞ்சேன். இதுதான் அந்த ராத்திரி நடந்த கதை. ஒரு சித்தி தன்னோட சாமர்த்தியத்தால எப்படி அந்த சூழ்நிலைய தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டாள்கிற கதை. நன்றி.